பேரலை, அரண்சை, யூடியூப் ரூட்டஸ், டிரைப்ஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம். திரு ஆலூர் ஷானவாஸ், திரு லோகு ஐயப்பன், திரு கரிகாலன், திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்றனர். நாள் ஜனவரி 25 மாலை 5 மணி. இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம், கோட்டூர்புரம், சென்னை. சீமான் சொல்றார் இல்லையா, எத்தனை பேர் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு. இனிமேல் போவதற்கு அங்க ஒண்ணும் இல்ல. நாம இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நேரடியாக சங்கி என்றால் சக நண்பன் சொன்னதுக்கு பிறகு சீமான் அடித்த அந்த பல்ட்டிகள் எல்லாம் பார்த்துட்டு அவசர அவசரமாக வருகிறார்கள். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். நாம் பயணித்து வந்த அந்த திசை தடுமாறி இந்துத்துவ கொள்கைகள் செல்ல ஆரம்பித்தது. அப்பொழுது நாம் நம்முடைய தரமற்ற அந்த தகுதியற்ற தலைமையிடம் சொல்ல முற்படும் பொழுது நமக்கான ஸ்கோப் அங்க வாய்ப்புகள் இல்லாமல் போனுச்சு. பாஜகவோட அளவுக்கு தான் இன்று முழு தங்கியாக வெளிப்பட்டது எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணிருக்காரு. எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம், பெரியார் தொட்ட நீ கெட்ட அந்த இடத்துக்கு நாங்க இன்னைக்கு வந்திருக்கோன்ற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. எப்படி நீங்க யார நம்பி போனீங்களோ அது வீணா போச்சு அப்படின்னு வருத்தத்தோடு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து இந்த உங்களுக்கு தெரியும், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. நேற்று கூட ஒரு வண்டியில எழுதி போட்டிருந்தா, என் வண்டியில இடிக்கிறான் அம்மா சிலுக்குன்னு போட்டிருந்தா. அப்படிதான் இவன் பேசுறான். பெரியாருடைய வழித்தோன்றர்கள் வழிபாட்டாளர்கள் அங்க பேசணும். சீமான் பெரியாரை திட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நீ நல்ல ஆண்மகன் சொல்லணும். பிஞ்ச செருப்பு வச்சு பிச்சு வேணும். அண்ணாமலையோ யாரையும் அனுப்புவான். இன்னைக்கு அண்ணாமலை தூக்கி ஓரம் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கூரை கட்டி வச்சுட்டு சீமானை கொண்டாந்து இறக்கி வச்சிருக்கான். அவனுடைய டிபியில இன்னைக்கு சீமான் இருக்கிறான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சங்கியின் போற்றத்தக்க நபராக நீ இருக்கிறாய் என்றால் அது வரவேற்கத்தக்கது. சில கதாசிரியர்களின் புரட்டுக்களை கேட்டு வேறு வழி இல்லாமல் எங்களது காலத்தை வீணடித்து மீண்டும் தந்தையிடமே சரணாகதி அடைந்த அந்த மகனைப் போல நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர். வணக்கம் குரு. வணக்கம். சீமானுக்கு அடிமேல் அடி இடிமேல் இடிங்கிற மாதிரி தொடர்ந்து பல்வேறு கட்சிகளால் கண்டன குரல் இருந்தா கூட இப்ப கட்சியில இருந்து பாத்தீங்கன்னாக்க ஆயிரக்கணக்கில் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான பகுதியா இன்று 3000க்கும் மேற்பட்ட நாத்தாக்கா மாவட்ட செயலாளர்களோடு அவர்களுடைய ஆதரவாளர்களோடு இன்னைக்கு திமுகவுல அறிவாலயத்துல விழா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த திமுகவில் இணைந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. பெரியாரை தொட்டதால் தான் இன்று நாங்கள் வெளியேறுகிறோம், மறுபடியும் எங்கள் தாய் கழகத்திற்கு வந்திருப்பதாக நாங்கள் உணர்கிறோம், தாயகத்தோடு எங்களை ஆதரித்ததுக்கு ரொம்ப நன்றி. சில கதாசிரியர்களின் புரட்டை கேட்டு நாங்கள் எங்கள் இளமையை துளைத்து, பொருளை துளைத்து, அறிவை துளைத்து வந்து நிற்கிறோம், ஆனாலும் அரவணைத்திருக்கிறேன் நன்றி சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான தருணம். அதாவது நம்ம பழைய இதுல பார்த்திருப்போம். இப்ப இந்த தாயை பிரிந்த பிள்ளைகள், தகப்பனை பிரிந்த பிள்ளைகள்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மந்தையிலிருந்து பிரிந்த 2 ஆடுகள் அப்படின்னு சொல்லி பழைய சிவாஜி படத்துல வரும் இல்லையா. வேறு வேறு திசையில் சென்று விட்டன, இரண்டும் சந்தித்த போது அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான நேரம் வந்திருக்குன்னா அவங்க சொல்றது ரொம்ப பிரதானமானது. இங்கு பிரபாகரனை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்யப்படுகிறது. அதுக்கு முழுக்க பெரியாரிய உணர்வாளர்கள் தான் போறாங்க. நீங்க புதுசா 2000க்கு அப்புறம் வந்த இளம் குஞ்சுகளுக்கு அவர்களுக்கு அந்த பெரியாரினுடைய பங்களிப்பை பற்றிய அக்கறை குறைவு. ஏன்னா அவர்களுக்கு பயிற்றுவிப்பல் நமக்கு அதுக்கு முன்னாடி அவங்க உள்ள போயிடுறாங்க. அது ஒரு வியாதி மாதிரி. அதாவது இது நம்ம பிரபாகரனை குறை சொல்லல, சீமான் அந்த பிரபாகரனுடைய அந்த பிம்பத்தை தான் அபகரித்துக் கொள்ளும் போது நடப்பது என்பது
முழுக்க முழுக்க ஒரு ஹீரோ கதையா மாறிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின், தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடிய ஒரு தலைவனை நீங்க ஒரு முறை சினிமா ஹீரோவா மாத்துகிற வேலையை செஞ்சிட்டீங்க. சண்டை போடுறது, அது உங்களுக்கு சமைச்சு போடுறது, விதவிதமா செஞ்சிட்டீங்க. இன்னும் மோசம் என்னன்னா, நேற்று பேசிய பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகன் சொல்றாரு, எங்க சித்தப்பாவை போய் ஒரு சமையல்காரர் அளவுக்கு மிக குறைத்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கூடுதலா அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு நபரை எங்களுடைய சித்தப்பா தலைவராக ஏற்று, அதாவது அங்கீகரித்திருக்க மாட்டாருன்னு சொல்றாரு. அது ரொம்ப முக்கியமா. நீங்க சந்திச்சீங்க, சந்திக்கல, அதெல்லாம் தாண்டி நீங்க பிரபாகரன்ட்ட ஒரு கட்டுப்பாடு இருந்தது. பிரபாகரனுடைய கொள்கைகள் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு சில முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த மிலிட்டரி டிசிப்ளின் இருக்கு இல்லையா, அதுல மாற்றமே கிடையாது. அவரு கடைசி ரொம்ப நாளைக்கு வரையிலும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது படையணியில் இருப்பவர்கள்னு வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு தேவை காரணமாக கொஞ்சம் தளர்த்திக்கிட்டாங்க விதிகளை. ஆனால் பெண்களோடு அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொண்ட இயக்கம் அது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, அங்க போய் கூட பெண்கள் பின்னாடி அலைஞ்சிங்கிறத உங்க மேல குற்றச்சாட்டாக எல்லாரும் வச்சாங்க. அதையும் மீறி இப்போ பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகனே வைத்திருக்கிறார். சோ இந்த அளவிற்கு அம்பலப்பட்ட பிறகு கூடுதலாக பெரியாரை நீங்க விமர்சிக்கும் பொழுது, பெரியாரை நீங்க போற்றக்கூடிய தமிழீழத்தின் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனே போற்றிய தலைவர், சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க இழுத்து பேசுகிறீர்கள்னு சொன்னா, இதுல வந்தவர்கள் தாமதமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் சீமானினுடைய செயல்பாடுகளை. ஈழத்தமிழர்கள் கூட ஓரளவுக்கு புரிந்து கொண்டார்கள். இப்போதுதான் இந்த இவர்கள்லாம் வந்திருக்காங்கிறது உண்மையிலே தாமதமானது. தாமதம் நடந்திருந்தாலும் கூட வாழ்க்கையை தொலைத்து விட்டோம்னு அவங்களே சொல்றாங்க இல்லையா? அப்போ வாழ்க்கைங்கிறது 40 வயதை தாண்டி விட்டது, 45 தாண்டி விட்டது. மொத்த அடுத்து உழைப்பதற்கான வலு, சம்பாதிப்பதற்கான வலு, நீங்க பொலிட்டிக்கல் இதெல்லாம் தாண்டி சர்வைவலுக்கான வலுவே குறைந்திருக்குது. ஆனா இந்த வருகிறவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நாம் இனிமேல் சீமான் என்கிற நச்சு விதைக்கு எதிராக 20 வயது இளைஞனை போல் எப்படி நீங்க நாத்தாக்காவில இருந்து செயல்பட்டீங்களோ அதை விட வீரியமாக வேலை செய்யணும். இங்க வயது ஒரு தடை இல்லை. நீங்க முதல்ல, நான் அந்த வருகிற நண்பர்களுக்கு சொல்றேன், பெரியாரினுடைய அரசியல், முழுமையான அரசியல் உத்வேகம் என்பது 60 வயதுக்கு மேல் தொடங்குகிறது. 70 வயதுக்கு மேல் தான் முழு வீச்சாக செயல்படுகிறது. அவர் நடத்திய மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் சட்ட எரிப்பு போராட்டமாக இருக்கட்டும், ராமன் சிலை அவமதிப்பு போராட்டமாக எதுவாக இருந்தாலும் மிக தீவிரமாக நடந்தது அவருடைய 75 வயசுக்கு மேலதான். சோ வருகிற நபர்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டான், இளமையை தொலைச்சிட்டான்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சவுக்கு சங்கர் 2 நாள் நேற்று புரோக்கர் உளறி இருக்கிறாப்புல, நான் 35 வயதில் இருந்த மாதிரி இல்ல, 46 வயதில் நான் தளர்ந்து விட்டேன் அப்படின்னு. நான் வருகிற நபர்களுக்கு சொல்றேன், போராளிகளுக்கு வயது தடை இல்லை, புரோக்கர்களுக்கு வேணால் வயது தடையாக இருக்கலாம், அவர்களுக்கு போர் அடித்திருக்கலாம், வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டிருக்கலாம். போராளிகள் தொடர்ந்து இயங்கலாம். இன்னும் சொல்வதா இருந்தால், இத்தனை காலம் நாங்கள் தவறு செய்து விட்டோம் அப்படின்னு நீங்க உணர்ந்துகிட்டு இல்லையா, அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை காலம் வழங்கி இருக்கிறது. ஆனால் வந்த நபர்களுக்கு நாம் இதைத்தான் சொல்ல விரும்புறோம். முக்கியமா சீமானுக்கு இதுக்கு எதிர்வினையாற்றுக்கிறார். என்னோட கட்சியில 3000 பேரை நீங்க கூட்டி போயிட்டா நான் பலவீனம் ஆயிடுவேனா, ஆலமரத்துல சில கிளைகள் முறிஞ்சு விழுந்தா நான் தளர்ந்துருவேனா, பாப்போம் திமுகவை நானும் பாத்துருவோம் அப்படின்னு திரும்ப சவால் விட்டுருக்காரு. இன்னைக்கு நான் இப்போ இந்த சீமானினுடைய இந்த நிலைப்பாட்டையும் இன்னைக்கு அவர் சீமான் பேசுவதையும் சிலர் அதை எதிர்மறையா பாக்குறாங்க. நான் உண்மையிலேயே நேர்மறையாக பார்க்கிறேன். சீமானை மனமாற உளமாற வாழ்த்துகிறேன். என்ன காரணம்னா, நீங்க ஒரு சங்கி அஜெண்டாவில தான் வேலை பார்க்குறீங்கன்னு நாங்க கஷ்டப்பட்டு பல வருடங்களாக யாரும் சொல்வதற்கு முயற்சி செய்யாத போது கூட நாங்கள்னு சொன்னா குறிப்பா நான் 2018 யூடியூப் பெருசா வளர்றதுக்கு முன்னாடி இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சோம். நிறைய பேர் செஞ்சாங்க, நான் யாருடைய உழைப்பையும் குறை சொல்லல. ஆனால் சீமானை அம்பலப்படுத்துவதற்கு தீவிரமாக இறங்கிய முதல் ஆள்களில் குரூப்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுல பெருமைப்படுகிறேன். ஆனா அம்பலப்பட்டு நான் ஒரு பாஜகவின் ஆள்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டது உங்களுக்கு பெருமையாக இருந்தால் அது நல்லது. அதைத்தான் அதுக்காக நம்ம போராடிட்டு இருந்தோம். இன்னும் கூடுதலா என்ன நடக்கு,
நீங்கள் பாஜகவுக்கு ராஜ விசுவாசமாக பாஜகவின் ஆளாக இருந்து செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்கா பெரியாரிய உணர்வாளர்கள் தூங்கி கொண்டிருந்த பெரியாரிய உணர்வு எல்லாம் இன்னைக்கு எழுச்சி பெற்று வெளியில வந்திருக்குது. அது எங்க இருந்து வருது? எதிர்தரப்புல இருந்து வருது, வேற யார்ட்டையோ இருந்து வந்தா பரவாயில்ல. உங்கள் கட்சிக்குள்ள இருந்த பெரியாரிய உணர்வாளர்களே கிளர்ந்தெழுந்து வெளியில வந்திருக்காங்க. இன்னைக்கு சமூக நீதி, சமத்துவம், இதையெல்லாம் பெண் விடுதலை, இதையெல்லாம் பேசிய ஒரு தலைவனை நீங்க கொச்சப்படுத்தி பேசுவீங்கன்னா நான் உங்களோட இருக்க முடியாதுன்னு வந்திருக்காங்க. சரிங்களா? சோ இந்த மாற்றத்தை நான் வரவேற்கிறேன். இன்னொன்று, நீங்க இவர் இப்படி பேசுவதனால் வலதுசாரி ஓட்டுக்கள் அது சீமானுக்கு போய் சேரும். இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு பக்கம் ரவீந்திரன் துரைசாமியை பதிவு பண்றாரு நீங்க சொல்றவர, ஒரு பக்கம் அதுதான் ஸ்ட்ராட்டஜி தாங்க. ரவீந்திரன் துரைசாமி அப்படி இப்படி உருட்டி நம்பர் காட்டினாலும் அவர் சொல்ல வருவது ஒன்றுதான். 18% வடித்தெடுத்த சங்கிகள் இருக்காங்க. நீங்க என்ன மண்டையை கழுவினாலும் அவங்க வெறித்தனமான சங்கி. அது உங்க குடும்பத்துல இருப்பாங்க, என் குடும்பத்துல இருப்பாங்க. 150 பேர் கொண்ட ஒரு பெரிய கூட்டம் நம்ம குடும்பமா இருக்கும். அந்த குடும்பத்துல ஒருத்தன் உட்காந்துட்டு மண்டை கழுவி நம்மள கிறுக்கனாக்குவான். தினசரி ஸ்டேட்டஸ் போடுவான், தினசரி வீடியோ அனுப்புவான், அண்ணாமலையோ யாரையும் அனுப்புவான். இன்னைக்கு அண்ணாமலை தூக்கி ஓரம் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தூர கட்டி வச்சுட்டு சீமானை கொண்டாந்து இறக்கி வச்சிருக்கான். அவனுடைய டிபியில இன்னைக்கு சீமான் இருக்கிறான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சங்கியின் போற்றத்தக்க நபராக நீ இருக்கிறாய் என்றால் அது வரவேற்கத்தக்கது. நான் இன்னொரு விதத்திலையும் சொல்றேன், ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நேரடி பாஜகவை விட எவ்வளவு வள்ளுவள்ளங்கு நாயாக குறைத்தாலும் சரி, இந்த சூத்திர சங்கியை நாம் ஆதரிக்கணும். நீ சங்கியாவே இரு, ஆனா அந்த சங்கிகள் எல்லாம் முன்பக்கம் வருவதை நான் வரவேற்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி எப்படி உருட்டி என்ன மண்டையை இது பண்ணாலும் சங்கி அந்த 18% தான் நீ பங்கு போட போறிய தவிர நீ அதுல இருந்து எக்ஸ்ட்ரா எடுக்க போறது இல்ல. இன்னும் கூடுதலா என்ன நடந்து போச்சு, நீ உனக்கு ஓட்டு போடலைன்னு சொல்லி சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் எல்லாரையும் நீ சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்ன. எனக்கு ஓட்டு போடலையா நீங்களாம் அப்படி கெட்ட வார்த்தை சொன்ன. நேத்து கூட ஒரு வண்டியில எழுதி போட்டிருந்தா, என் வண்டியில இடிக்கிறான் அம்மா சிலுக்குன்னு போட்டிருந்தா. அப்படிதான் இவன் பேசுறான். அந்த நபரை நாம அசிங்கமா சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. இப்படிதான் இந்த நபர் சொல்றாரு, எனக்கு ஓட்டு போடலன்னா நீ சாத்தானின் பிள்ளை அப்படின்னு சொன்னதுக்கும் என் வண்டியில இடிச்சேன்னா உங்க அம்மா சிலுக்குன்னு சொன்னதுக்கும் ஒரே அர்த்தம் தானே. சரிங்களா? நான் தப்பு பேசல, சமூகத்துல இருக்கிறத சொல்றேன். இப்படிப்பட்ட உளவியலில் தான் இந்த சீமான் இருக்கிறாப்ல. அப்போ இதே உளவியல் தான் இவ்வளவு நாள நடுநிலையாளர்கள்ங்கிற நபர்கள் இனிமேல் ஓட்டு போட மாட்டாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டாங்க. பெரியாரியத்தை நம்பிக்கொண்டு ஈழ அரசியலை இங்கே நடைமுறைப்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டின் அரசியல் என்ன? ஒன்றியத்தில் ஆளக்கூடிய ஒடுக்கக்கூடிய பாஜக. அது பாஜக இன்னைக்கு இருக்குது. வேற கட்சி வந்தாலும் அதனுடைய இறுக்கம் குறையுமே தவிர மாநில சுயாட்சிக்கு எதிரானதுதான் ஒன்றிய அரசு. அப்ப தொடர்ந்து போராட வேண்டியது ஒரு மாநிலத்தின் கடமை. பக்கத்துல நம்ம சகோதரர்கள் இழந்து போனாங்க. ஒரு மாநிலமாக நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பகுத்தறிவோடு ஆராயணுமே தவிர உணர்வு பூர்வமாக நீங்க அதை செய்யல இதை செய்யலன்னு நீங்க 15 வருடங்களாக உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டீர்கள். சரிங்களா? இன்னும் வேடிக்கை என்னன்னா, நீங்கள் இப்படி தொலைத்ததன் விளைவு யார் யாரெல்லாமோ ஆட்சி கட்டில் வந்தார்கள், தமிழர் அல்லாதவர்கள் இங்கே வேலைக்கு வருகிற அளவிற்கு உங்களுடைய சித்தப்பா பழனிசாமி தான் எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஓபிஎஸ் இபிஎஸ் தான் எவன் வந்தனாலும் நம்ம ஊர்ல கடன் நடத்திக்கலாம், நம்மளுடைய அரசு வேலைகளை அள்ளி கொண்டு செல்லலாம், கடன் நடத்துறது பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்படி உருவாக்கியது தமிழர்கள்னு சொல்லுகிற இவர்கள் தான். அப்போ இதற்கெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும் என்றால் உள்ளுணர்வோடு கொள்கை உறுதியோடு இருக்கக்கூடிய திமுக தான் சரியான ஒரு கட்சி அப்படின்னு முடிவெடுத்து இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இந்த வளர்ச்சி உண்மையிலே நல்லது. அதே மாதிரி பாஜகவை வீழ்த்துற வேலையில் சீமான் இறங்கி இருக்கிறார், அதையும் நாம வரவேற்கிறோம். ஒருவேளை இறுதிய ஒரே ஒரு கேள்வி, இருக்கக்கூடிய முக்கியமான திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பொறுப்பாளர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தமிழ் தேசியம் என்று நம்பி ஏமாந்து விட்டது மட்டுமல்ல, அவர் முழுக்க எங்களை அறியாமலே அவர் எங்களை இந்துத்துவாதியாக மாற்றி முழுக்க பாஜகவோட மரபு வைக்கிறதுதான் இன்று முழு தங்கியாக வெளிப்பட்டது எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? இன்னொரு விஷயம், பெரியார் தொட்ட நீ கெட்ட அந்த இடத்துக்கு நாங்க இன்னைக்கு வந்திருக்கோன்ற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இங்க
களத்தளவில் மக்களுக்கு இந்துத்துவா என்பது ஒவ்வாத ஒன்றாக இருக்கிறது. அது சக மனிதனை மனிதனாக மதிக்காது. நேத்து வரலும் சித்தப்பா மாமான்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நாம வந்து உறவு சொல்லி அழைக்கிற, மாமான்னு சொல்லி அன்பாக அழைக்கிற ஒரு சமூகம் நாம. இதுக்கு இடையில கொண்டு வந்து பாரு, முஸ்லீம் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், எங்கேயோ இருக்கிற தாலிபானை கொண்டு நம்ம மேல ஏத்துவான். சரிங்களா? இப்படி செய்யக்கூடிய இந்த திட்டத்திற்கு ஆள் சேர்த்து விடுகிற வேலையை நயமாக, நீங்க ஏஜென்சி நடத்துவாங்க இல்லையா, ஒரு கம்பெனிக்கு ஆள் பிடிச்சிட்டு போய் குறைஞ்ச ரேட்டுக்கு அனுப்பி விடுவாங்க 15,000 சம்பளத்துக்கு. அந்த மாதிரி வந்து டாடா ஏசியை கொண்டாந்து பிடிச்சிட்டு போய் இன்னொரு கம்பெனிக்கு ஆள் கொண்டு போவோம்ல, அந்த ஏஜென்சி மாதிரி தான் சீமான் வேலை செய்தார். இது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது அந்த வேலைக்கு போன நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்குது. நாம வந்து இவ்வளவு நாளும் ஒரு பாஜக அஜெண்டாவில் வேலை செய்திருக்கிறோம். இன்னைக்குதான் நாம வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நேரடியாக சங்கி என்றால் சக நண்பன் சொன்னதுக்கு பிறகு சீமான் அடித்த அந்த பல்ட்டிகள் எல்லாம் பார்த்துட்டு அவசர அவசரமாக வருகிறார்கள். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். சீமான் சொல்றார் இல்லையா, எத்தனை பேர் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு. இனிமேல் போவதற்கு அங்க ஒண்ணும் இல்ல. சீமானுடைய இலக்கு, நான் தாடிக்காரன் பர்ஸ குறி வச்சிட்டேங்கிற மாதிரி நான் பாஜக வாக்குகளை அறுவடை செய்ய போகிறேன். இன்னைக்கு முழு சங்கியா இருந்தவன் எல்லாம் மறைமுகமாக எனக்கு தமிழ் தேசிய சங்கியாக வாக்களிப்பான். இதை தவிர மக்கள் வாக்களிக்க போறதில்ல, சிறுபான்மையினர் வாக்களிக்க போறதில்ல, பகுத்தறிவுவாதிகள் வாக்களிக்க போறதில்ல, தமிழ்நாட்டின் நலனை விரும்பக்கூடிய எவரும் வாக்களிக்க போறதில்லை. இதுதான் நடக்குது. ஓகே, இது ஒரு அசாதாரணமான சூழல். அரசியல் வழிபோக்குல இவர் அடுத்த அண்டர்பல்ட்டிகளுக்கு மக்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். இன்று 3000 பேர் ஒரு கூண்டோடு வெளியேறுகிறார்கள். உங்கள் விமர்சனங்களையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாதத்தோட அறக்களத்துக்கு நேர உதவி மருந்து.